ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் உயிரே நீ எங்கே உடலாய் நான் எங்கே நாவல் பகுதி 13. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். ஓவியாவின் கை மட்டுமல்ல, உடலும் நடுங்குகிறது. தன் முன் நிற்பது தன் கணவன் வசீகரனே தான். ஒரு நொடி அவள் இதயம் நின்று துடித்தது. வசீகரன் தன் கணவனை கண்டுபிடித்து கொண்டு வந்து தன் முன் நிறுத்தி இருக்கிறானா, இல்லை வசீகரனை தன் முன் நிற்கிறானா? அவள் மனதில் சந்தேகம். முன்னாடி நிக்கிறது யாருன்னு சொல்லுங்க, அனைவரும் ஒரே குரலில் சத்தமாக கேட்க அவள் உதடுகளும் நடுங்கியது. யாராக இருந்தாலும் முன்னால் நிற்பவன் பெயர் வசீகரன் தானே. வசீகரன் என்றாள். ஏய் என்ற கூச்சலோடு விண்ணை தொடும் கரவொலியும் செவியை கிழித்தது. சட்டென்று துப்பட்டாவை தலை வழியாக கழற்றியவள் தன் முன் நிற்பது யார் என்று பார்த்தாள். வசீகரன். அவள் விழிகளில் வியப்பேதும் இல்லை, ஆனால் குழப்பங்கள், கேள்விகள். அவனை புரியாமல் அவள் பார்க்க அவன் விழிகளில் கோபம். ஏன் இந்த கோபம்? தவறு செய்தவன் அவன் அல்லவா? ஏதோ தான் தவறு செய்தது போன்று அல்லவா தன்னை பார்க்கிறான். என்ன கொலை செய்ய முயற்சி செஞ்சது இருக்கட்டும், என்கிட்ட ஏன் போய் சொல்லணும்? ஏதோ ஒருத்தனுடைய உருவத்தை ஏன் இவருடைய உருவம்னு என்கிட்ட சொல்லணும்? அவளுக்கும் கோபம் வந்தது. ஆனால் அப்பா அம்மாவின் விழிகளில் கேள்விகளும் சந்தேகங்களும் தான் பிரதிபலித்தது. ஓவியா எப்படி வசீகரனை அடையாளம் காண முடியும்? ஏதோ கிஃப்ட் கொடுக்கறதா சொன்னீங்களே, கூட்டத்தில் இருந்து யாரோ ஒருவர் கேட்க, கண்டிப்பா கிஃப்ட் உண்டு என்றவன் தன் பாக்கெட்டில் இருந்த அந்த அழகான பெட்டியை எடுத்து அவளிடம் நீட்டினான். இது உன்னுடைய பர்த்டே கிஃப்டா? நான் வாங்கினதுதான், ஆனா நீ என்ன சரியா கண்டுபிடிச்சதுக்கான கிஃப்டா? நான் அப்புறமா உனக்கு கொடுக்கறேன். ஹாப்பி பர்த்டே டு யூ. அந்த பெட்டியை அவளிடம் நீட்ட அவளும் அதை வாங்கி கொண்டாள். குழந்தையை யார் யாரோ வைத்து கொஞ்சிக் கொண்டிருக்க விருந்தும் ஆரம்பமாகி இருந்தது. மெதுவாக அங்கிருந்து நழுவியவள் தன் அறைக்கு வந்தாள். கையில் இருந்த துப்பட்டாவையும் அவன் கொடுத்த அந்த பெட்டியையும் படுக்கையில் கோபமாக வீசினாள். அவள் விழிகள் நிறைந்து வழிந்தது. கதவு தாழிடும் சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தாள். கோபமாக நிற்கிறான் வசீகரன். நீங்க தான் என்னுடைய கணவர் வசீகரனா? அவன் கால்கள் அவளை நோக்கி அடி எடுக்கிறது. அதுக்கு முன்னாடி நான் கேக்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லு. நீதான் அகல்யாவா? ஆமா, நான் தான் அகல்யா. அவன் முன் கோபமாக வந்து நின்றவள், 1000 பொண்ணுங்களை வளைச்சு போடுற அழகையும் கம்பீரத்தையும் உயரத்தையும் வச்சுக்கிட்டு வேற எவனோ ஒருத்தனுடைய உடல் அமைப்புகளை கடன் வாங்கி அதுதான் நீங்கன்னு என்கிட்ட சொல்லி என்ன நம்ப வைக்க வேண்டிய அவசியம் என்ன? அதுக்கு முன்னாடி என்ன கஷ்டப்படுத்த விரும்பலன்னு சொல்லி எதுக்காக என்ன விட்டு ஓடி போன? நான் உன்னை பாத்துக்கிட்டதுல என்ன குறை வச்சேன்? நீ எனக்கு பாரமா இருக்கேன்னு நான் என்னைக்காவது உன்கிட்ட சொல்லி இருக்கேனா? அப்படி இருந்தும் என்ன தவிக்க விட்டுட்டு ஏன் என்ன விட்டு ஓடி போன? அதுக்கு முதல்ல பதில சொல்லு. என்ன, நான் உங்களை விட்டுட்டு ஓடி போனேனா? அப்புறம் நானா உன்னை விட்டுட்டு ஓடி போனேன்? என்ன கொலை பண்ண சொல்லி உங்க ஃப்ரெண்டை ஏவி விட்டது நீங்க தானே? வாட்? நீங்க தானே உங்க ஃப்ரெண்டை அனுப்பி என்ன கடத்திட்டு போக வச்சீங்க? என்ன, நான் உன்னை கொலை பண்ண சொன்னேனா? ஆமா, அத நான் என் காதாலியே கேட்டேன். அது நீங்க தான், அது உங்க குரல் தான், எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. என்ன உளறிட்டு இருக்காகல்யா? பேசாதீங்க, இதுக்கு மேலேயும் போய் பேசாதீங்க. எனக்கு கண் மட்டும்தான் தெரியாது, உங்க குரல் கூடவா தெரியாது? அதுதான் எல்லாம் முடிஞ்சிடுச்சே. உங்க அகல்யாவை நீங்களே கொன்னுட்டீங்க. அந்த வசீகரனை நானும் கொன்னுட்டேன். என் மனசுல இருந்து தூக்கி வீசிட்டேன். கழுத்தை தொட்டவள் தாலியை கூட கழட்டி எரிஞ்சிட்டேன். கதவு தட்டப்பட்டது. பின்னாலேயே ஓவியா கதவு தர அம்மாவின் குரல். அவன் கதவை திறக்க செல்ல, எங்க போறீங்க? அத்தைதான் கூப்பிடுறாங்க. எல்லாருக்கும் எல்லாம் தெரியட்டும். என்ன தெரியட்டும்? நீங்க என்ன கொலை பண்ண சொன்னது எல்லாருக்கும் தெரியணுமா? நான் உன்னை கொலை பண்ண சொன்னேன்னு உன்கிட்ட யார் சொன்னாகல்யா? எவனாவது ஒருத்தன் அவனுடைய உயிரையே பறிக்க வேற எவனாவது ஒருத்தனை ஏவி விடுவானா? நடிக்காதீங்க. இந்த நடிப்பை பார்த்துதான், இல்ல இல்ல கேட்டுதான் நானும் ஏமாந்து போனேன். தயவு செஞ்சு இனிமே நடிக்காதீங்க. அப்புறம் நீங்க யாரு, நீங்க இருக்கிற யாருக்கிட்டையும் சொல்லி உங்களை நீங்களே அவமானப்படுத்திக்காதீங்க. நான் சொன்னதையும் மீறி நீங்க யாருன்னு யாருக்கிட்டையாவது சொன்னீங்க, அந்த நொடி என்னுடைய குழந்தையையும் தூக்கிட்டு இந்த இடத்தை விட்டே போயிடுவேன். ஏய் பைத்தியமாடி உனக்கு? அது உன்னோட குழந்தை இல்ல, நம்ம குழந்தை. என்னவோ உனக்கு மட்டும் சொந்த மாதிரி பேசிட்டு இருக்க. என்ன நம்ம குழந்தையா? அத நீங்க இல்ல நான் சொல்லணும். அகல்யா கோபமாக தான் அவனிடம் பேசுகிறாள். ஆனாலும் அவனது விழிகளை பார்த்து அவள் பேசும் அழகை அவன் ரசிக்கவே செய்கிறான். அவளுக்கு பார்வை வந்ததை அவன் மனதில் அந்த அளவு கொண்டாடுகிறான்.
அவன் ரசிப்பதை அவளும் உணரவே செய்கிறாள். அது அவளை பதற வைக்கிறது. இத்தனை ஆசையும் காதலும் அவன் மனதில் இருக்கிறது. பிறகு ஏன் இவன் இப்படி நடந்து கொண்டான்? அவளுக்கு புரியவில்லை. எனக்கும் உனக்கும் பிறந்த குழந்தைய நம்ம குழந்தைன்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. இல்லைங்க, இது உங்க குழந்தை கிடையாது, என் குழந்தை. ஓ, குந்தி தேவிக்கு சூரிய பகவான் கொடுத்த கர்ணன் மாதிரி அதிசய கர்ப்பமோ? அவன் சிறிது ஏளனமாக கேட்டான். ஆமா, அப்படியே வச்சுக்கங்க. கதவு இன்னும் சத்தமாக தட்டப்பட அவன் கதவை திறக்க முயல. உங்களதான் சொன்னேன், கதவை திறந்து நீங்க யாருன்னு எல்லாருக்கும் தெரியப்படுத்தினீங்க. அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இப்ப என்ன பண்ண சொல்ற? போய் எங்கேயாவது மறைஞ்சுக்கங்க, மத்ததை நான் பாத்துக்கிறேன். நான் எதுக்கு ஒளியணும்? அதுக்கு அவசியம் என்ன? இல்ல எத்தனை நாள் தான் ஒளிய முடியும்? நீ யாரு நான் யாருன்னு இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியட்டும். தெரிய வேண்டாங்க, அத நான் விரும்பல. என்னாலதான் இந்த வீட்டுல இருந்து நீங்க 3 வருஷம் தள்ளி இருந்தீங்க. திரும்பவும் என்னாலேயே இந்த வீட்டுல இருந்து நீங்க வெளியேறத நான் விரும்பல. தயவு செஞ்சு எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கங்க. உன்ன அவன் பற்களை நரநரவென்று கடித்தபடி கூற கதவு இன்னும் படபடவென்று தட்டப்பட்டது. அவன் சென்று குளியலறைக்குள் ஒளிந்தான். ஓவியா வந்து கதவை திறந்தாள். என்னம்மா கதவை பூட்டிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மா பதற்றத்தோடு கேட்டார். இல்லம்மா, பாத்ரூம். குழந்தை அழறாம்மா, பசிக்குது போல, வந்து பால் கொடு என்றவரின் விழிகள் சந்தேகமாக அறை முழுவதும் ஓடியது. அவள் வெளியே வந்து குழந்தையை எடுத்துக்கொண்டு அம்மாவின் அறைக்குள் சென்று பால் கொடுத்தாள். நேரம் பார்த்து வசீகரன் ஓவியாவின் அறையிலிருந்து வெளியே வந்து விட்டான். அவன் உள்ளே சென்றதையும் வெளியே வந்ததையும் ஒருவரும் காணவில்லை. வெளியே வந்தவனின் விழிகள் அகல்யாவை தேடியது. அவளிடம் கோபம் கொண்டு கேள்வி கணைகளை தொடுத்து தன்னை பிரிந்து சென்றதற்காக அவளுக்கு சிறு தண்டனை ஒன்றையும் கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் அவன் நினைத்திருக்க அவனுக்கல்லவா அடி விழுகிறது. அவளை கொல்ல நான் என் நண்பனை ஏவினேனா? எந்த நண்பனை ஏவினேன்? ஏன் அவள் இப்படி கூறுகிறாள்? மாலை ஆன போது வேலையாட்கள் அனைவரும் விடை பெற்றிருந்தனர். அதுவரை ஒருவித தவிப்போடுதான் வசீகரனும் வீட்டிற்குள் நடமாடிக் கொண்டிருந்தான். இப்போது அப்பா, அம்மா, ஓவியா, குழந்தை, வசீகரன் மட்டுமே இருக்கிறார்கள். அத்தை மாமாவின் முன்னால் வந்து அமர்ந்த வசீகரன், மாமா, இது உங்க பொண்ணு ஓவியா அப்படிதானே? ஆமா, அதுல உனக்கு என்னப்பா சந்தேகம்? எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. காவிய சாயல் இவகிட்ட நிறையவே இருக்கு. அதனால இது ஓவியான்றதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. ஓவியா அவன் முகத்தை கூட பார்க்கவில்லை. குழந்தையை கொஞ்சியபடி அமர்ந்திருக்கிறாள். ஆனா மாமா, அதுக்கு முன்னாடி இவளுக்கு வேற ஒரு பேர் இருந்திருக்குமே, அந்த பேர் என்ன? அப்பா அம்மா இருவரும் ஒருவரை ஒருவர் பார்க்க குழந்தையோடு கோபமாக எழுந்து கொண்ட ஓவியா அங்கிருந்து செல்ல தயாராக எட்டி அவள் கரத்தை பிடித்த வசீகரன், எங்க போற? என்னுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில சொல்லிட்டு நீ இங்கிருந்து போனா போதும், உட்காரு. தன் அருகில் இருந்த இருக்கையில் அவளை அமர்த்த முயன்றான். நீங்க சொல்றத கேட்க நான் ஒண்ணு உங்க பொண்டாட்டி இல்லைங்க. அவன் உண்மையை கூறினால் குழந்தையோடு இந்த இடத்தை விட்டு சென்று விடுவதாக அவனை எச்சரித்திருந்தாள் அல்லவா? அந்த தைரியத்தில் தான் அவள் அப்படி கூறினாள். அவன் கையை அவள் குடைந்தெறிய அவள் கரத்தை மீண்டும் பிடித்தவன், ஆமடி, நீ என் பொண்டாட்டியேதான். என்ன விட்டு ஓடி போன என் பொண்டாட்டி அகல்யா. சந்தேகம் இருக்கா உனக்கு? அதை கேட்டதும் ஓவியா அப்படியே அந்த இருக்கையில் அமர்ந்து விட்டாள். அனைத்தையும் போட்டு உடைத்து விட்டான் அல்லவா? இனி என்ன பேச இருக்கிறது? அதை கேட்டு அப்பா அம்மா ஆடி போயினர். நான் உயிரோடு இருக்கும் போதே செத்துட்டதா சொல்லி தாலியையும் கழட்டி வீசிட்ட. அந்த அளவு உனக்கு என் மேல என்னடி கோவம்? என்னுடைய காவியாவ மனசுல சுமந்து வேதனையில துடிச்சிட்டு இருக்கும் போதுதான் உன்னுடைய கழுத்துல ஆதவன் சொன்ன ஒரே காரணத்துக்காக தாலி கட்டி அந்த கிழவன் கிட்ட இருந்தும் உன்னுடைய போலி அப்பா அம்மா கிட்ட இருந்தும் உன்னை காப்பாத்தினேன், நிரந்தரமா காப்பாத்தினேன். அதுவாடி நான் பண்ண தப்பு? ஆதவன் சிங்கப்பூர் போனதுமே உன்னை ஏதாவது இல்லத்துல கொண்டு போய் சேர்த்திருக்கணும், சேர்க்கல. அதாடி நான் பண்ண தப்பு. அதையும் தாண்டி உன்னை என் கண்ணுக்குள்ளேயே வச்சு பாத்துக்கிட்டேன். அதுவாடி நான் பண்ண தப்பு. உன்னை என் மனைவியா முழு மனசோட ஏத்துக்கிட்டேன். அதுவா நான் பண்ண தப்பு? இல்ல கண்ணு தெரியாத உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்வையை கொண்டு வர முயற்சி செஞ்சேனே, அது தப்பா? பார்வையெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் உங்க கூடவே இருந்துடுறேன்னு நீ சொல்லியும் கேட்காம உனக்கு காஃபில ஜூஸ்ல எல்லாம் அந்த மாத்திரை கலந்து கொடுத்து ட்ரீட்மெண்ட்டை தொடர்ந்தேனே, அது நான் பண்ண தப்பா? சொல்லுடி. அந்த பங்களா அதிரும் அளவு சத்தமாக கத்தினான் வசீகரன். அவனை ஏறிட்டு பார்க்கும் ஓவியாவின் விழிகள் நிறைந்து வழிகிறது. என்ன உயிரா உங்க மார்போட சேர்த்து அணைச்சு பாத்துக்கிட்டீங்க, கைக்குள்ளையும் கண்ணுக்குள்ளையும் வச்சு தாங்கினீங்க. நான் வேண்டான்னு சொல்லியும் கேட்காம கருத்தடை மாத்திரைகளை உங்களுக்கு தெரியாம சாப்பிட்டு குழந்தைய நான் தள்ளி போட்டுட்டே போனேன். அதை எப்படியோ கண்டுபிடிச்சு
அந்த மாத்திரைகளை மாத்தி வச்சிட்டீங்க. வழக்கமா சாப்பிடுற மாத்திரையில ஏதோ வித்தியாசம் தெரிஞ்சது. ஆனாலும் எனக்கு தான் அப்படி தோணுதுன்னு நினைச்சு நான் அந்த மாத்திரைகளை சாப்பிட்டேன். நான் கர்ப்பமா இருக்கிறேன்னு தெரியற வரைக்கும் நீங்க மாத்திரையை மாத்தி வச்ச விஷயம் எனக்கு தெரியாது. அப்படி மாத்திரைகளை மாத்தி வச்சு எனக்கு அழகான ஒரு குழந்தையையும் கொடுத்தீங்க. எல்லா நன்மையையும் செஞ்ச நீங்க கடைசியில உங்க வீட்டுல என்னை ஏத்துக்கலன்னு சொல்லி கொலை செய்ய சொன்னீங்களே, அததான் என்னால தாங்கிக்க முடியல. அந்த துரோகத்தை தான் என்னால மன்னிக்க முடியல. அது ஏன்? அமைதியாக அவளை பார்த்தான் வசீகரன். ஏதோ தவறு எங்கோ நடந்திருக்கிறது. அது என்ன என்பது அவனுக்கு புரியவில்லை. அவள் பேசினால்தான் புரியும். நான் பல தடவை உங்ககிட்ட சொல்லி இருக்கேன், எனக்கு நினைவிருக்கு. என்னால உங்களை உங்க வீட்டுல இருந்து தள்ளி வைக்கிறாங்கன்னா நான் எங்கேயாவது போயிடுறேன், நீங்க உங்க வீட்டுல இருக்கிறவங்களோட போய் சேர்ந்துடுங்கன்னு. அப்பெல்லாம் கேட்காம கடைசியில அதே காரணத்தை சொல்லி என்ன வேண்டான்னு நீங்க தூக்கி எறிஞ்சிருந்தா கூட பரவாயில்ல, என்ன கொலை பண்ணிட்டு சொல்லி சொன்னீங்க பாத்தீங்களா? அதுதான் என்னால மன்னிக்க முடியல. அந்த நேரத்துல நம்ம குழந்தைய வயிற்றுல இருக்கு, அது எனக்கு தெரியல, உங்களுக்கும் தெரியாதுதான். ஆனாலும் என் உயிரை பறிக்க நீங்க துணிஞ்சிட்டீங்கல்ல, அதை என்னால ஜீர்ணிக்கவே முடியல. அததான் நானும் கேக்குறேன். நான் உன்னை கொலை பண்ண சொன்னதா உன்கிட்ட சொன்னது யாரு? யாராவது சொல்லி இருந்தா கூட நான் நம்பி இருக்க மாட்டேங்க. நானே என் காது பட கேட்டேன். உங்க ஃப்ரெண்டு கிட்ட நீங்க பேசுறத நானே கேட்டேன். நீ ஏன் கேட்டியா? ஆமா, நானே கேட்டேன். எங்க வச்சு, எந்த ஃப்ரெண்டு கிட்ட நான் அப்படி சொன்னேன்? அத சொல்லு. தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. ஏன் இப்படி நடிச்சு என்னை இன்னும் ஏமாத்த முயற்சி பண்றீங்க? உங்ககிட்ட பேச கூட பிடிக்கல. நீங்க தான் என்னுடைய கணவர்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா உங்களை பார்க்க கூட பிடிக்கல. குழந்தையை மார்போடு சேர்த்து அணைத்தவள் இருக்கையில் இருந்து எழுந்து கொள்ள சட்டென்று துள்ளி எழுந்த வசீகரன் அவள் கரத்தை பிடித்தான். எங்க போற? நீங்க யாருன்னு வெளிப்படுத்துற அடுத்த நொடி நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன்னு சொன்னேன்ல. நான் இந்த வீட்டை விட்டு போறேன், நீங்க இந்த வீட்லயே இருங்க. இவங்க என்னுடைய அப்பா அம்மான்னு இவங்க சொல்றாங்க. DNA டெஸ்ட் எடுத்து பார்த்து அதை உறுதிப்படுத்தி இருக்காங்க. ஆனா என்னால இப்பவும் இவங்களை என்னுடைய உண்மையான அப்பா அம்மாவா ஏத்துக்க முடியல. என் மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. ஆனாலும் எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்திருக்காங்க, என்னுடைய உயிரை திருப்பி கொடுத்திருக்காங்கன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இவங்களை என்னுடைய அப்பா அம்மாவா நான் ஏத்துக்கிட்டேன். ஆனா இதுக்கு மேலேயும் நான் இந்த வீட்டுல இருக்க விரும்பல. என் குழந்தையோட நான் எங்கேயாவது போயிடுறேன். உங்களுக்குதான் என்ன பிடிக்கலையே அப்படின்னு யார்டி சொன்னா? நீ இல்லாம நான் பட்ட வேதனை என்னன்னு உனக்கு தெரியுமா? ஒரு நடைப்பினமா வாழ்ந்துட்டு இருந்தேன்டி. அதெல்லாம் நான் உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? யாரோ ஏதோ சொன்னாங்கன்னு சொல்லி ஏன் மேல நீ எதுக்காக வீண் பழி போடுற? பேசாதீங்க. உங்ககிட்ட பேச நான் விரும்பல. என்னை விடுங்க, நான் இங்க இருந்து போறேன். உன்னை விட முடியாது. அவள் கரத்தை இன்னும் இறுக்கமாக பிடித்து கொண்டவன், அத்தை, நீங்க இவகிட்ட இருந்து குழந்தைய வாங்குங்க. உங்க முன்னாடி பேசினா இவ சரியா பேச மாட்டா. இவகிட்ட எப்படி பேசணும், எப்படி இவகிட்ட இருந்து உண்மைகளை வரவழைக்கணும்னு எனக்கு தெரியும். அப்பா அம்மா இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். வசீகரனை பற்றி அத்தை மாமாவை விட நன்றாக அறிந்தவர் வேறு யாராவது இருக்க முடியுமா என்ன? வசீகரன் தான் ஓவியாவின் கணவன் என்றால் எங்கோ ஏதோ தவறு நடந்திருக்கிறது. அதை அவளுக்கு புரிய வைக்க வேண்டும் என்றால், வசீகரனும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர்களை தனிமையில் விடுவதுதான் சிறந்தது என்று அத்தை மாமாவுக்கு நன்றாகவே புரிகிறது. அப்பா ஏதோ கஞ்சாடை செய்ய எழுந்து வந்து அவளிடம் இருந்து குழந்தையை வாங்கி கொண்டார் அம்மா. நீ வா என் கூட. அவளை இழுத்து செல்வது போல் அவளது அறைக்கு அழைத்து சென்றான் வசீகரன். பகுதி 13 நிறைவடைந்தது. பகுதி 14 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.